எனக்கு ஒரு ஞாபகம், காலேஜில் படிக்கும் போது ஞாபகம், செத்த மாட்டு தோலினால் ஆடை செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் செத்த மாட்டு தோலினால் செருப்பு செய்யலாமே, செத்த ஆட்டு தோலினால் ஆடை நெய்யலாமே, செத்த மனிதன் தோலினால் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற நாடாக இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய சூழலை அமைந்திருக்கு. இவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு பாரத பிரதமர் செய்த சாதனைகளை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்று உலக அளவில் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆக வேண்டும். ரீச் ஆனால் கூட நமது தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கிறதுனால அது இன்னைக்கு நம்முடைய சென்றடைந்தாலும் வாக்கு வங்கியாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை. கடந்த கால ஆட்சிக்கு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது இடையில இன்னொரு சூழ்நிலை இருந்தார். அதை இந்த சூழ்நிலை மாறி வரும்போது நிச்சயமாக வருகிற இனி ஆள வேண்டிய கட்சியாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒன்றுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடையாளம் தான் தஞ்சாவூரில் நடந்த ஆர்ப்பாட்டம், காவிரி பிரச்சனைக்காக நடந்த ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு தலைமையில கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலாக நடந்தது. அப்புறம் தேசிய கொடி பேரணி 2 தினங்களுக்கு முன்பாக நடந்தது. மிகவும் பிரம்மாண்டமான முறையில் சென்னை நடந்தது. சில பேர் பாரதிய கட்சியை சேர்ந்தவர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் பிரிந்து போய் கல்யாண் சிங் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இன்னைக்கு திரும்பி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுதான் வரலாறு.